Hi guys, welcome to our channel. We are Skill Genius. ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் என்ன பார்த்தோன்னா நம்ம பாலிண்ட்ரோம் செக் அப்படின்றது பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது ஃபேக்டோரியல் அப்படின்றது பார்க்க போகிறோம். இப்போ ஒரு நம்பரோட ஃபேக்டோரியல்னால் என்னதுன்னா, இப்போ 5 ஃபேக்டோரியல் இருக்குது அப்படின்றது நம்ம எக்ஸாம்பிள்லே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5 × 4 × 3 × 2 × 1 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வருமோ அதான் அந்த 120. ஓகேவா? இதை எப்படி நம்ம கோடில் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த ப்ராப்ளம் சால்விங் கான்செப்ட். ஓகேவா? இது இப்போ 5 ஃபேக்டோரியல் இருக்கும் போது 5லேருந்து 1 வரையும் 5 4 3 2 1. ஓகேவா? அதுவே 6னா 6 5 4 3 2 1. 7னா 7 6 5 4 3 2 1. இதுதான் ஃபேக்டோரியல் ஆஃப் அ நம்பர். இப்போ பெருசாக ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு நம்பரோட ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ அந்த நம்பர் 5னா அதோட ரிவர்ஸில் அப்படியே 5 4 3 2 1. 10னா 10லேருந்து 10 9 8 7 6 அப்படி 1 வரைக்கும். ஏன்னா 0ன்னு வந்துட்டா எனிதிங் மல்டிப்ளை பை 0 ஆயிரும். ஸோ 0 கன்சிடர் பண்ண மாட்டோம். 1 வரையும் தான். ஓகேவா? 5னா 5 4 3 2 1. ஓகேவா? இதை இப்போ கோடில் பார்ப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு லைன் பை லைனாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த கோடு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஃபேக்டோரியல் அப்படின்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கு ஒரு சின்ன கோடு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதுக்கு அடுத்தது இந்த கோடு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி லைன் பை லைனாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபேக்டோரியல்ன்ற கிளாஸ் நேமில் உள்ள என்ட்ரி பாயிண்ட் பப்ளிக் ஸ்டாட்டிக் void main string args and then இப்போ நம்ம என்ன நம்பருக்கு ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றது இப்போ int n = 5 அப்படின்னு எடுத்துக்கலாம். 5க்கு தான் இப்போ ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் தென் int fact = 1. ஓகேவா? இது இந்த நம்பரோட தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதாவது 5ஓட ஃபேக்டோரியல் இதில் தான் ஒவ்வொன்றா மல்டிப்ளை பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபேக்ட்ன்ற வேரியபிளில். அண்ட் தென் ஃபார் லூப்பை ஃபார் இன்ட் i = 1 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். கண்டிஷன் i <= n. ஓகேவா? i ++ இப்போ என்ன லூப் பாடியில் fact = fact into i. ஓகேவா? இதுதான் ஃபேக்டில் மல்டிப்ளை பண்ணி ஃபேக்டில் ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேவா? அண்ட் system dot println factorial of plus n. ஓகேவா? is plus fact. ஓகே, செமிகோலன். லூப் என்ன சொல்லுதுன்னா i = 1லேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்கிறோம். கண்டிஷன் i <= n வரையும் இந்த லூப் ரன் ஆகணும். இந்த i <= n கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் லூப் ரன் ஆகணும். சப்போஸ் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா லூப் பிரேக் ஆயிரும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஐயை 1 by 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே வா. 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து fact = fact into i. ஓகேவா? ஃபேக்டில் என்ன ஸ்டோர் பண்ணுறோன்னா fact into ஐயோட இப்போ 1னா 1 அது மல்டிப்ளை பண்ணிகிட்டே வருவோம். ஓகேவா? அதுக்கு தான் அது மல்டிப்ளை பண்ணி ஃபேக்ட்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். அடுத்தது லாஸ்ட்டில் அவுட்புட் எப்படி பிரிண்ட் பண்ணுறோன்னா ஃபேக்ட் அப்படின்ற வேரியபிள் இங்கே கொடுத்து அது அவுட்புட் பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேவா? அவுட்புட் செக் பண்ணுவோம். Java C factorial dot Java.
ஓகே சாரி, இங்கே வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னதுன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்துருந்தோம்ல, ஜாவா ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பார்த்துருந்தோன்னா, ஃபைல் நேமும் வந்து நம்ம வந்து கொடுக்குற கிளாஸ் நேமும் வந்து சேமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, கேப்ஸு ஸ்மால் அந்த எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லாமல் சேமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. அது எப்போனா இந்த பப்ளிக் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணும்போது மட்டும்தான். நீங்கள் நார்மலாக கிளாஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இது வந்து என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ பப்ளிக்னு இருக்கனால கம்பல்சன் வந்து ஃபைல் நேம் தான் இருக்கணும் அப்படின்றது. ஓகேவா? இப்போ வந்து இப்போ வந்து கம்பைல் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு எந்த எரரும் இல்லை. ஸோ இப்போ வந்து ரன் பண்ணலாம். ஜாவா ஃபேக்டோரியல் டாட் ஜாவா. ஸோ இங்கே என்ன வந்திருக்கு, ஃபேக்டோரியல் ஆஃப் 5 இஸ் 120 அப்படின்னு வந்திருக்கா. இது ஒரு ஈஸியான கான்செப்ட் தான் வந்து ஃபேக்டோரியல் அப்படின்றது. ஃபேக்டோரியல்னால் என்ன சொல்லியிருந்தேன், இப்போ 5 ஃபேக்டோரியல் தான் பார்க்க போகிறோம். 5 ஃபேக்டோரியல்னால் என்னதுன்னா 5 × 4 × 3 × 2 × 1. இதோட ஆன்சர் தான் வந்து 5ஓட ஃபேக்டோரியல் 120. அப்போ வந்து 5ஓட ஃபேக்டோரியல் வந்து 120 அப்படின்றது. இப்போ வந்து வேறு ஏதாவதுனா இப்போ 4 ஃபேக்டோரியல்னு வச்சுக்கோங்க. 4 ஃபேக்டோரியல்னு பார்க்கும்போது 4 × 3 × 2 × 1, 4 3s are 12, 12 2s are 24. ஓகேவா? 24 தான் வந்து 4 ஃபேக்டோரியலோட ஆன்சர். இப்போ வந்து ப்ரோக்ராமிங்கில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து ஃபேக்டோரியல் அப்படின்னு எடுத்துக்கிறோம், ப்ரோக்ராமோட என்ட்ரி பாயிண்ட்டு. அதுக்கடுத்து இன்ட் n = 5. எந்த நம்பரோட ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றது தான். n வந்து 5, 5ஓட ஃபேக்டோரியல் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இன்ட்டு ஃபேக்ட் = 1ன்னு எதுக்கு வச்சுருக்கோன்னா, இதை வந்து இப்போ இங்கே வந்து ஒன்று மல்டிப்ளை பண்ண போகிறோம்ல, இதெல்லாம் ஸ்டோர் பண்ண போகிறது இந்த ஃபேக்ட்ன்ற வேரியபிள் தான். ஸோ வந்து இது வந்து 0ன்னு வைக்க முடியாது. 0ன்னு வச்சா வந்து என்ன மல்டிப்ளை பண்ணாலும் 0 ஆயிரும். ஸோ இதை வந்து 1ன்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஃபார் லூப்பில் வந்து ஐட்ரேஷன் வந்து ஃபஸ்ட்டு இன்ட் i = 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். i <= n. என்ன கண்டிஷன்னா i <= n வரைக்கும் இந்த லூப்பை வந்து ரன் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதாவது n வந்து 5, i <= 5 வரைக்கும் ரன் பண்ண சொல்கிறோம். அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் பண்ண சொல்கிறோம். ஓகேவா? உள்ள லூப் பாடியில் என்ன இருக்குன்னா ஃபேக்ட் = ஃபேக்ட் × i. ஓகேவா? ஃபேக்ட் என்னது 1. இது வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா வந்து இந்த ஃபேக்டை தான் நம்ம ஃபேக்டில் தான் ஸ்டோர் பண்ணுறோம் இங்கே பண்ணுற ஆப்ரேஷனில். ஓகேவா? ஃபேக்ட் × i, இங்கே i என்னவா இருக்கோ அதை தான் வந்து இங்கே இன்ட்டு பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு இட்ரேஷனில் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு i = 1ன்னு இருக்குமா, இது கண்டிஷன் செக் பண்ணோம். i <= என்ன அப்படின்னு செக் பண்ணோம். கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைட். அதுக்கப்புறம் வந்து லூப் பாடிக்குள்ளே வரும். லூப் பாடியில் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் = ஃபேக்ட் × i. இப்போ வந்து ஃபேக்ட் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, 1ன்னு இருக்குது. அப்போ வந்து என்னது, ஃபேக்ட் = 1 × ஐயோட வேல்யூ 1. ஸோ 1 ஃபஸ்ட் இட்ரேஷனில் 1ன்னு இருக்கும். ஓகேவா? செகண்ட் இட்ரேஷன் இன்க்ரிமெண்ட் ஆகும். அடுத்து i = 2 ஆகும். i 2 <= 5. ஸோ வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிரும். அடுத்து என்ன ஆகும், ஃபேக்டில் வந்து இப்போ ஃபேக்டில் என்ன இருக்குது, 1 இருக்குது. 1 × ஃபேக்டில் வந்து இப்போ i வந்து என்னென்னு பண்ணியிருக்கோம், இன்க்ரிமெண்ட் ஆனதுனால 2 அப்படின்னு ஆயிருக்கு. 1 × 2 அப்படின்னு ஆகும். ஸோ இப்போ ஃபேக்ட் வந்து 2 அப்படின்னு இருக்குது. இது வந்து 1லேருந்து 2 அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அடுத்தது வந்து அடுத்த ஐட்ரேஷனில் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி 3 அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து 3 <= 5 அப்படின்னு செக் பண்ணுவோம். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ லூப் பாடிக்குள்ளே அடுத்து தேர்ட் இட்ரேஷனில் வந்து ஃபேக்ட் = இப்போ வந்து ஃபேக்டில் வந்து நமக்கு 2 இருக்குது. ஸோ 2 × 3 அப்படின்னு வரும். ஸோ 2 × 3 6. இப்போ வந்து ஃபேக்ட் வந்து 6 அப்படின்னு இருக்கும். அடுத்தது வந்து 4. ஓகேவா? இன்க்ரிமெண்ட் ஆகி ஐயோட வேல்யூ 4 ஆயிரும். 4 <= 5 அப்படின்னு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணும்போது இது வந்து கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ லூப் பாடிக்குள்ளே வரும். அதில் வந்து என்ன ஆகும்னா, இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து ஃபேக்டில் என்னென்ன இருக்குது, 6ன்னு இருக்குது. ஓகேவா? 6 × இப்போ வேல்யூ என்ன, ஐயோட வேல்யூ என்ன, 4. ஸோ 4 6 × 4 என்னது, 6 4s are 24. ஓகேவா? அடுத்தது வந்து அடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகி ஐயோட வேல்யூ 5ன்னு வரும். இப்போ 5 <= 5 அப்படின்னு செக் பண்ணுவோம். 5 கிடையாது. ஸோ ஈக்குவல் டு இருக்குது, 5 = 5. ஸோ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். அதுக்கு அடுத்தது வந்து என்ன ஆகும்னா f = ஃபேக்ட். இப்போ ஃபேக்ட் என்ன இருக்குது, 24 அப்படின்னு இருக்குது. 24 ×
ஐயோட வேல்யூ என்னது 5 ஓகேவா 5 இப்போ இது 24 into 5 என்னதுன்னா 120 அப்படின்னு வரும். ஸோ ஃபைனலாக இப்போ அடுத்தது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுமா, இன்க்ரிமெண்ட் ஆனால் 6 ஆகும். 6 ஆகும்போது 6 less than or equal to 5 ஆன்னு செக் பண்ணும்போது கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ லூப் வந்து இங்கே வந்து ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா. இப்போ என்ன வந்து நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோன்னா சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டல்ல ஃபேக்டோரியல் ஆஃப் ப்ளஸ் என்னன்னு கொடுத்துருக்கோமா, இது வந்து வேரியபிள் நேமு. என்னில் என்ன இருக்குது 5. ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் 5 அடுத்து இஸ் ஃபேக்டில் என்ன இப்போ ஸ்டோர் ஆகிருக்கு ஃபைனலாக 120 அப்படின்னு ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ 5 is 120 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஓகேவா. இது வந்து சின்ன கான்செப்ட் தான் ஃபேக்டோரியல்ன்றது. ஓகேவா.